நெருப்பில் வந்தவர்கள் நாம். நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது. இந்தியாவிலே நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது. வேறு எந்த சமுதாயத்தும் கிடையாது. காரணம் நாம் பண்ணிக்குள்ள சத்திரியர்கள் தான். இந்த கார்த்திவீர்யார்ஜுன கொன்னாச்சு பரசுராமர். 21 தலைமுறை க்ஷத்ரிய ராஜாக்களை கொன்னுட்டார். இது முதல் நாள் பார்த்தோம் பஞ்சசியமந்தகம்ங்கிற க்ஷேத்திரம் பார்க்கும்போது கொன்னுட்டார். இப்போ விஞ்சிருக்கா அந்த க்ஷத்ரிய ராஜாவின் பத்னிகள், குழந்தை இல்ல, என்ன பண்றதுன்னு கேட்டபோது அந்த குலபுரோகிதர் சொன்னாராம், ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுட்டு குழந்தைய பெத்துக்குங்கோ அப்படின்னு சொன்னதா பாரதத்துல எடுக்கிறார். எதுக்கு இதை சொல்றாருன்னா, அத ஒரு உதாரணமா வச்சுக்குங்கோமா சத்தியவதி. ஏன்னா இப்ப உங்க பிள்ளை போயாச்சு, ராணிகள் மிஞ்சிருக்கா அப்படின்னா யாராவது ஒருத்தரை வச்சு குழந்தைய பெத்து வைக்க வேண்டியதுதான். வியாசர் வந்தார், அம்மாவை பார்த்து சொன்னார், அம்மா என்னன்னார், அம்பிகா அம்பாலிகாவோட உறவு வச்சுன்னு இந்த குலத்தை விருத்தி பண்ணுன்னா. வியாசர் கருப்பா இருப்பார், சுமாரா தான் இருப்பார், ஷேவெல்லாம் பண்ணிக்க மாட்டார், தீட்சையெல்லாம் வச்சுட்டு அப்படி சுமாரா தான் இருப்பார் பாக்கிறதுக்கு. அம்பிகையை அமிச்சா, அம்பிகை போய் பார்த்தா விசித்திர வீரியனை விட்டுட்டு இவரோடியா அப்படின்னு கண்ணை மூடினுட்டா. உறவு வச்சுண்டா. வியாசர் சொன்னார், இனிமே உனக்கு ஒரு குழந்தை ஒரு நாள் பிறக்கும், பிறக்கிற குழந்தை வீரனா இருக்கும், ஆனா கண்ணு தெரியாது அதுக்கு அப்படின்னுட்டார். அடுத்த நாள் அம்பாலிகா போனா. அம்பாலிகா பார்த்து அப்படியே பயந்து ஆச்சரியப்பட்டு நின்னுட்டா. இவரோடியா அப்படியே வேர்த்து போய் அனீமிக் ஆயிட்டா, பேல் ஆயிட்டா. அதனால அவர் சொன்னார், உனக்கும் ஒரு பிள்ளை பிறப்பான், ரொம்ப நல்லவன், ரொம்ப வீரன், ஆனா கொஞ்சம் வெளுப்பா இருப்பான், பாண்டுன்னு பேர் அவனுக்கு வெய் சொல்லி அனுப்பிச்சுட்டார். அதனால சத்தியவதி பார்த்தா, ஏண்டி குழந்தைகளை பெத்து ராஜ்யத்துக்கு ராஜா ஆக்குங்கோனா ஒரு கண்ணு இல்லாத குழந்தையும் இந்த மாதிரி குழந்தைய பெத்து வச்சா இந்த ராஜா எப்படி நடத்தும் உலகத்தை. அதனால அம்பாலிகா நீ மறுபடியும் போ. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு போ, நிறைய வேலை கிடைக்கிறக்கு. உட்கார கேட்டா சொல்லு.